வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்குவிட் கோன். ஸ்குவிட் வச்சு ஒரு கோன், அது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்குவிட் கோன் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்களா, அட்ராக்டிவாக இருக்கும். உள்ள ஒரு ஃபில்லிங்கோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? பாருங்க, ஒரு ஸ்குவிட் எவ்வளோ பெருசு, நல்ல பெரிய ஸ்குவிட். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். மேலே இருக்கிற இந்த லேயர் எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இது உள்ள ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடலாம். இது வந்து இன்னும் பெருசாக வளர வளர ஹார்டாயிரும், தோடுன்னு சொல்லுவாங்க அதை. இது போல் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்படி ரெண்டாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் ஈஸி. இது வந்து டியூப் அப்படி இருக்கும். க்ளீன் பண்ண ஸ்குவிட் எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துருங்க. தண்ணி தேவையில்லை, ஏன்னா இது வெந்து வரச்சில் அதுலேருந்து தண்ணி வரும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் வேக வச்சு எடுத்துடலாம். போதும். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் சூடான ஒன்று ஜீரகம் மட்டும் தாளிக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சோன்னா கட் பண்ண ஒரு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். கட் பண்ண ஒரு பச்சை மிளகா பொடியும் போட போகிறோம், அதனால நான் ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் வதங்குறதுக்காகவும் இந்த மசாலாவுக்காகவும் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்குவிட் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம், இது மசாலாவுக்கு மட்டும்தான். இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி. காரம் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் போட்டுடுங்க. இதோட கட் பண்ண ஒரு தக்காளி, கொஞ்சமாக தண்ணி. ஸ்குவிட் வேக வச்சா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய். அவ்வளவுதான். தேங்காய் மசாலாவோட மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூடாறட்டும். மசாலா வந்து சூடாறிட்டு, சூடாறின மசாலாவோட கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஸ்குவிட் வந்து பாயில் பண்ணி எடுத்தாச்சு, அதுவும் நல்லா சூடு ஆறிச்சு. இப்போ இதை வந்து உள்ளால ஃபில் பண்ணிடலாம். இது போல் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டூத் பிக்கால் குத்தி வச்சுருங்க, மசாலா வந்து வெளியில் வராது. பேன் ஆன் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு பொரியவும், கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி. தண்ணி விடுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்குவிட்டை இதில் சேர்த்துடலாம். எக்ஸஸ் இருக்க மசாலாவும் அதில் ஆட் பண்ணிடுங்க. எல்லாமே ஆல்ரெடி நல்லா வெந்தது. கொஞ்சம் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கோட்டிங் மட்டும் தான் கொடுக்கணும். ரொம்ப ஒரு டேஸ்டான ரெசிபி. ஸ்குவிட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவிடலாம். சுவையான ஸ்குவிட் ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.